சைரா, என் உயிரின் உயிரானவர்களே, படிக்கும்போது பாடத்தை நல்லா படித்தா நல்ல மார்க் வாங்கலாம். யாருக்கிட்டையும் அவமானப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. நல்ல தேர்ச்சி, அதன் மூலமாக பெறக்கூடிய சந்தோஷம். அதே போல் வாழ்க்கை அப்படின்ற பாடத்தை படிக்கும்போது நாம் இந்த மாதிரியான பாடத்தை படிக்கணும். இந்த மாதிரியான பாடத்தை படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் கர்மாக்கள் முற்றிலும் அழிவு பெறுகிறது. மாய சக்தி உங்களை விட்டு விலகி போகுது. உங்களுடைய மனசில் இருந்து எழக்கூடிய எண்ணங்கள் புதுசாக பிறக்குது. அது உங்களுக்கே ஷாக் ஆகிற மாதிரி, என் வாழ்க்கையில் இப்படி இல்லாமல் நான் நினைக்கிறேன் அப்படின்னு. அந்த பாடம் கடவுள் கொடுத்த பாடம். கடவுளோட பாடத்தை நாம் படிக்கும்போது அவ்வளவு நிம்மதி நமக்கு. ரெண்டாவது, நிம்மதி மட்டுமா, ஒரு பெரிய வெற்றி செய்தியும் கடவுளோட பாடத்தை படிக்க 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 நமக்கு வந்து சேருது. பல விஷயங்களை நாம் கற்றுக்க மறுக்கிறோம். எந்தெந்த விஷயங்கள் எதையும் நீங்கள் கற்றுக்க மறுக்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை நன்மைகளையும் தடுத்து நிறுத்துது. கற்றுக்கிட்ட பாடத்தை, அதாவது கற்றுக்கவே இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. நல்ல விஷயங்கள் அத்தனையும் கடவுளோட பாடமே. அப்போது நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனால் தெரிஞ்சும் நாம் அதன்படி வாழலன்ற ஒரு விஷயத்தை உங்களுக்கு புரியுதா? அது விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை அது கொடுக்குது. பலவிதமான மன கஷ்டத்தையும் அது கொடுக்குது. ஸோ எல்லா விஷயங்களையும் நீங்கள் எந்த அளவுக்கு தீர்க்கமாக படிக்கிறீங்களோ, புரிஞ்சு படிக்கிறீங்களோ, படித்தது நம்ம வாழ்க்கையில் நடப்பதற்கு தேவையான பொறுமைகளும் தேவையான நம்பிக்கையும் இருக்குதோ அவர்களே அந்த பாடத்தை படிப்பதில் கெட்டிக்காரர்களாக இருக்கிறார்கள். அப்போ அந்த பாடத்தை படிக்கும்போது அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவும் அவர்களிடம் வந்து சேராது. நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்களா நம்மக்கிட்ட இல்லை, அத்தனையும் எதிர்ப்பதமாக இருக்கிறதால வாழ்க்கையும் எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட வாழ்க்கையாக மாறி போயிடுது. சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்த பாடத்தை படிக்கலை, உங்கள் வாழ்க்கைக்கு சம்பந்தம் இல்லாத பாடத்தை படிக்கிறோம். அப்போது ஆபத்தான பாடத்தை படித்தா ஆபத்தானதை தானே நம்ம சந்திக்கணும். அதை தான் இங்கே நாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் தினந்தோறும். அப்போ இன்று முதல் கடவுளோட பாடத்தை நாம் பொறுமையாக, நிதானமாக, அமைதியாக படிக்க ஆரம்பிச்சிட்டா உங்கள் வாழ்க்கையில், உங்கள் மனசில், உங்கள் உடலில் இருக்கக்கூடிய தடையும் போகும், நோயும் போகும், கெட்ட எண்ணங்களும் போகும். ஒரே கல்லில் பல மாங்காய், ஒரே கல் தான். ஸோ எல்லாமே அசாத்திய திறமை ஒரு மனுஷனுக்கும் இருக்குது. அந்த திறமையை அவன் நல்லதுக்கு பயன்படுத்திக்கிட்டா அவன் சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இந்த மண்ணில் ஒரு பெரிய அடையாளத்தை அவன் ஏற்படுத்துவான். ஆனால் அதற்கு தான் நம்ம பல விதத்திலையும் நம்ம இடைஞ்சலாக இருக்கோம். பல தடைகளையும் நாம் பெறுவதில் தீவிரமான குழந்தைகளாக இருக்கிறோம்.
ஒரு தடைகளோ இங்கே இருக்குதுன்னா எதற்காக அந்த தடை? யார் இந்த தடையை கொடுத்தா? நீங்களா சிக்கல்களை உருவாக்குனீங்க. சிக்கலுக்கு உரிய மனிதர்களையும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. அவங்க உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துகிறாங்கன்னு சொன்னீங்க. ஏன்னா உருவாக்கப்பட்டது எல்லாமே உங்கள் கையிலிருந்து தான் இங்கே போயிருக்குது. கடவுள் நீங்கள் நல்ல வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறாரு. ஆனால் மனிதனோ என்னோட சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு மனுஷன் நினைக்கிறான். கடவுள் சொல்கிறாரு, உன்னுடைய சந்தோஷத்தின்படி நீ வாழ்ந்தா நீ வாழ்க்கையை இழந்துடுவேன்னு சொல்கிறாரு. இறந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை தான் வாழணும்னு மனுஷன் பிடிவாதமாக நிற்கிறான். ஸோ இந்த மாறுபட்ட எண்ணங்கள் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் இருக்கிறதால தான் எல்லா விஷயமும் மனுஷனுக்கு சேராமலே போகுது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழலாம். நிறைய அனுபவங்களை கற்றுக்கலாம், நிறைய பதிவுகளை கேட்கலாம், எண்ணங்களில் உறுதிப்படுத்தி வாழ்க்கையை உயர்த்துவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.